இந்த கேரக்டருக்கு நான் எவ்வளோ ஆடிஷன் வச்சு பார்த்துட்டேன், திருப்தி இல்லை. நீங்கள் நடித்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதே சமயம் உங்கள் கேரக்டர் உங்கள் பிஹேவியர் எல்லாமே மோசமாகவே இருக்கும். படம் பாட்டு வரும்போது எல்லாரும் உங்களை திட்டுவாங்க, 100% திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ். ரூமுக்குள்ளே போயிட்டு நீ அடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்க அந்த டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. மாறு பிடிச்சி கசக்குனா பேசாம நின்ன போதுமா? அந்த இதுக்குலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து இருந்ததா? இல்லை, எனக்கு தெரியாது. என்னை என்ன பண்ணாருன்னா, அவள் சீட்டு போட்டான்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீங்கள் வந்து விரும்ப வந்தீங்க சார், அவளை அடித்து அவன் முடியை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்து போகிறீங்க. போய் அந்த ரூமில் போய் அடைச்சிட்டு சக்குன்னு ஸ்க்ரீனை மூடிங்க. என்ன இந்த சீனுடைய எண்டு என்னன்னு தெரியணும், சீன் படிச்சிக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, படிங்க. அப்படி சீன் பேப்பர் வாங்கி படித்தா இன்னும் எனக்கு தூக்கி வாரி போகும். ஐயோ என்ன என்னமோ நினைப்பாங்களே. அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அதே மாதிரி அந்த படத்தில் நடித்ததாலேயே இன்னைய வரைக்கும் ரொம்ப சீரியஸான போன உடனே இவன் நம்ம முடிச்சு வாங்கிடுவோம், என்ன விஷயம் கேட்டுருவோம் போல இருக்குன்னு பயம் இருக்கும். இது வந்து எனக்கு இருந்துச்சு. ரகுவரன் சார்ட்ட வசந்தபாலன் வந்து அதை ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. சொன்னதை முன்னாடி சொல்லியிருந்தாலும் அந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டதா. அதுக்கப்புறம் வெளியே எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் ஜென்ரல் மேலே வசந்தபாலன் ரொம்ப குடும்பப்படுத்தீங்களா? ஐயோ, நான் முதல் கோட் ஆக்டராக இருக்கிறேன். சங்கர் சாருக்கு முதல் படம். இந்த படம் ஹிட் ஆனால் தான் எங்கள் எல்லாருக்குமே லைஃப் அடுத்தது. அங்காடி தெரு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க சார்? வசந்தபாலன் வந்து அதை ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. அவர் இன்டர்வியூவில் சொன்னதை முன்னாடி சொல்லியிருந்தாலும் அந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டதா. ஓகே. அவர் அடிச்சு பிடிச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு வந்து அவர் வந்து அங்கே ஜென்டில்மேனில் வந்து அவர் வந்து கோ டைரக்டரு, அவர் என்னை மிரட்டிகிட்டே இருப்பார். என்னை வந்து உன்னை விளையாட்டு தூக்கிறேன் பாரு. எனக்கு வந்து ஐயோ இந்த மனுஷன் விளையாட்டு தூக்கிறவரோ பயந்துகிட்டே இருப்பேன். எனக்கு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக என் கண்ணில் பட்டார். அந்த மைண்டில் வச்சு தான் அந்த அங்காடித்தில் அந்த கேரக்டர் அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாரு. பட் என்கிட்ட வந்து எப்படி வந்தாருன்னா, உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்தோடனே வாங்க என்ன வந்து இந்த மாதிரி நான் அவருடைய வெயில் படம் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்தேன். ரொம்ப பிடிக்கும் வெயில் படத்தில் வந்து அந்த அந்த பசுபதி கேரக்டரு, அந்த பரத் கேரக்டரு, அவங்க 2 பேருக்குள்ள அப்பா கேரக்டரு, கிளைமாக்ஸில் பசுபதி வந்து நிற்கும்போது அவங்க அப்பா, அந்த இடம் ரொம்ப நெகிழ்ந்து போய் நான் வசந்தபாலனை வந்து நேரில் பார்த்து பாராட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அங்காடித்தெரு பண்ணுறாரு. ஸோ என்னை மீட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டார். நான் எதுக்கு சரி சார் வராரு போல இருக்குன்னு வந்தேன்னா, வந்தோடனே என்ன பாலன் உட்காருங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அங்காடித்தெருன்னு பேர் சார். அங்காடித்தெருன்னா அப்படின்னா, அதான் சார் மார்க்கெட் தெருங்கிறது அங்காடி தெரு. ஓ ஆமாம்ல, அங்காடினா மார்க்கெட்டா, நல்லா இருக்கு, டைட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, சார் இது ஒரு கேரக்டர் நீங்கள் இப்போ நடிக்கணும் சார். எனக்கு அப்போ நடிக்கணும் ஆர்வம் இல்லை. ஏன்னா நான் அப்போவே ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 படம் பண்ணிட்டேன். நடிக்கணும்னா எனக்கு என் படத்தில் ஃபுல்லாக 3-4 வில்லன் இருப்பானுங்க. நான் ஏதோ ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்கலாம். ஸோ எனக்கு டைரக்டர் தான் அப்படிங்கிறதால நான் வந்து நடிக்கிறதா பாலன் இப்போ 2 படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நடிக்கலாம் டைம் கிடையாது அப்படின்னு. இல்லை சார், அந்த கேரக்டருக்கு நான் எவ்வளோ ஆடிஷன் வச்சு பார்த்துட்டேன், எனக்கு திருப்தி இல்லை. நீங்கள் நடித்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். அப்படி என்ன கேரக்டர் அது அப்படின்னு. என்ன கேரக்டர் அது அப்படின்னு. சார் ஒரு ஜவுளி கடையில் ஒரு சூப்பர்வைசர் நீங்கள், ரொம்ப முரட்டுத்தனமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் நீங்கள். உங்களுக்கு நீங்கள் நியாயமான ஆள், ஆனால் அங்கே இருக்க அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து மோசமான ஆள். அதே சமயம் உங்கள் கேரக்டர் உங்கள் பிஹேவியர் எல்லாமே மோசமாகவே இருக்கும் அப்படின்னாரு. படம் பாட்டு வரும்போது எல்லாரும் உங்களை திட்டுவாங்க சார், 100% திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு. அப்படியா, அப்போ எல்லாரும் திட்டுற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் தான் என் மைண்டில் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், ஆனால் நைட்டு தான் வர முடியும் அப்படின்னு. சரின்னாரு. எனக்கும் ஷூட்டிங் நைட்டு தான் சார், ஏன்னா ஜவுளி கடை நைட்டு தான் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, 10 மணிக்கு வந்து ஜவுளி கடை கொடுப்பாங்க. நைட் போர்ஷன் உங்களோட? என் போர்ஷன் ஃபுல்லாக நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, விடிய காலம் 5 மணிக்கு முடிப்பாங்க. 5 மணிக்கு முடிச்சு நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு 7 மணிக்கு ஏன் ஷூட்டிங் போயிடுவேன், டைரக்ஷன் ஷூட்டிங். அந்த 2 மணி நேரம் தான் தூங்குவேன். அப்புறம் பாலன் என்ன பண்ணாருன்னா, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2-2:30 என் போர்ஷன் முடிச்சு அனுப்புவார். நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலை 7 மணிக்கு ஏன் ஷூட்டிங் ஓடுவேன். இப்போ டைரக்ஷன் மட்டும் நைட்டு வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு பேக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து குளிச்சு மணி ரெடி ஆகிட்டு திரும்ப 10 மணிக்கு அந்த ஷூட்டிங் அங்கே போய் நடிச்சுட்டு வர்றது. இப்படி தான் அந்த அங்காடி தெருவில் நடித்தேன். அப்போது அவர் வந்து என்னென்னா, நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஐயோ இது ரொம்ப மோசமான கேரக்டர், தெரியாம பண்ணிட்டோமோ கூட. முக்கியமா அந்த அஞ்சலி அந்த ரூமுக்குள்ள போயிட்டு நீங்க அடிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்க அந்த டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, அடிச்சாரு மார்பகத்தை பிடிச்சி அமுக்குனாரு. அந்த இதுக்குலாம் நீங்க ஏதாவது ஒரு கருத்து இருந்ததா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, எனக்கு தெரியாது. என்ன பண்ணாருன்னா, நீங்க வந்து அஞ்சலியை வந்து அவள் சீட்டு போட்டான்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, நீங்க வந்து விரும்ப வந்தீங்க சார், அவளை அடிச்சு அவன் முடியை பிடிச்சி தரன்னு உள்ள போறீங்க, போய் அந்த ரூம்ல போய் அடைச்சிட்டு சக்குன்னு ஸ்க்ரீனை மூடிங்க சார், அது கட்டு சார் அப்படின்னாரு. அது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுன்னா ஓகே சார் உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சது கிளம்புங்கன்ட்டாரு. பட் எனக்கு உள்ள கொண்டே அடிச்சவன் ரூம்ல தள்ளணும், ஸ்க்ரீனை மூடணும். என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் சீன் ஃபினிஷிங் இல்லையே.
ஒரு சீனுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு ரூம் முடிச்சுட்டு உள்ள பெல்ட்டை கழட்டி அவளை அடிச்சிருக்கணும். இல்லைன்னா நான் அந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்குது. இருந்துச்சு. ஓகே. உடனே அந்த படத்துலேயே அப்போ கோடைரக்டர் அவர் பொண்ணை கேட்குறேன், பாஸ் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உள்ள என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீன் வந்து வேற போகுது சார், நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சது சார். எனக்கு இன்னும் சம்திங் ராங் அப்படி போட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற இது வந்துடும். ஒன்று இருக்கடா, இவங்க ஏன் எல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்ட்டு டேரப்பா வசந்த பாலன்ட்ட போயிட்டு, பாலன் எனக்கு என்ன இந்த சீனுடைய எண்டு என்னன்னு தெரியணும், சீன் படிச்சுக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு. ஆமாம் படிக்கணும் அப்படின்ட்டு. சரி ஃபீல் பண்ணாதீங்க படிங்க. ஃபீல் பண்ணாதீங்க படிக்கலாம் அப்படி சீன் பேப்பர் வாங்கி படித்தா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா உள்ளேன்னு கேட்குது. இவ இப்படி ஒரு டைலாக் சொல்கிறா அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன என்னென்னமோ நினைப்பாங்களே. இந்த அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு உண்மையிலே சீரியஸாக அன்றைக்கி நைட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கூடாதோ, நம்ம இமேஜ் என்ன ஆகுது, வெளியே நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு எனக்குள்ளேயே. அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு பதில் வந்துச்சு. என்ன இருந்தாலும் நாம் அந்த படத்தில் வந்து சூப்பர்வைசர் தான், கேரக்டர் தான், நாம இல்லை. ஸோ வந்து நம்மளை யாரும் நினைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கும் நம்மளை பார்த்தா கொஞ்சம் எப்படிப்பட்ட ஆலோசனை வருதா. ஆனால் வெளியூரில் நம்ம ஷூட்டிங் நடிக்க போகிறோம்ல வேறு படங்களுக்கு, வெளியே படங்களுக்கு ஷூட்டிங்கில் நம்ம வெளியே நிற்கும் போது நம்ம பக்கத்தில் 2-3 ஆர்டிஸ்ட் நிற்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இந்த கொஞ்சம் அப்படிதான். அதே மாதிரி அந்த படத்தில் நடித்ததாலேயே இன்னைய வரைக்கும் என்கிட்ட ஜென்ரலாக பேசுறதுக்கு இப்போ உங்களை மாதிரி பசங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் தனியாக இப்போ உங்கள் ஆஃபீஸ் வெளியே நின்றுருக்கேன் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்தவொடனே அப்படி பார்த்துட்டு ஒரு சின்ன ஜெருக்கூட்டு தான் போய் இவன்ட்ட ரொம்ப சீரியஸான போன உடனே இவன் நம்ம வச்சு வாங்கிடுவோம், என்ன விஷயம் கேட்டுருவா போல இருக்குன்னு பயம் இருக்கும். இது வந்து எனக்கு இருந்துச்சு ரகுவரன் சார்ட்ட. ஓகே ஓகே. ரகுவரன் சார், ரகுவரன் சாரை நான் வந்து என் படத்துக்கு கமிட் பண்ணும்போது ரகு சார் கதை கேட்கணுன்ட்டார். நான் கதை சொல்கிறதுக்கு நான் போக மாட்டேங்கிறேன், என் கோடைரக்டர் அனுப்புகிறேன், நீ போய் சொல்லிட்டு வந்துடுறா. எனக்கு என்ன, நான் ரகுவரன் சார் என்ன அப்படின்னு கேட்டுருவாரோ, என்ன கதை எது அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு எனக்கு ஃபீல். எனக்கு நீ போடான்றேன் கோடைரக்டர். அவன் இல்லை சார் டைரக்டர் தான் வர சொல்லுறான்னாப்ல. அப்புறம் கிட்டத்தட்ட வழியில் போய் தான் வந்துட்டு போகும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ரகுவரன் சார் வந்து படத்தில் பார்க்குறதுக்கும் நேர்லையும் சரி ஸ்வீட் மேன் அப்படிங்கிறது. அப்புறம் நம்பியார் சாமி கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் யோசித்தேன், ஓ சரி சரி சினிமாவில் வந்து நம்ம படங்களை வில்லனாக பார்க்குற ஆட்களை வந்து நம்ம மைண்டில் ஏறுது. ஆனால் அது இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு நடிகர் நடித்தார். அவர் வந்து படத்தை பார்த்து இன்னைக்கு பயங்கரமாக திட்டுறாங்க. நான் அப்படி அந்த இதில் விடுதலையில் இவர் நடிச்சிருப்பார், போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. டக்குன்னு ஒரு பேர் நான் வரல. அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி என்னைய வந்து எல்லாரும் பொட்டத்தனமான ஆள் நினைக்கிறாங்க, நான் ஏதோ சாஃப்ட்வேர் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா. அது ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்தில் பண்ணுற கேரக்டர் தான் அவர் ரியல்லையும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், வசந்தபாலன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அந்த ஜென்டில்மேனில் வந்து. அதுக்கப்புறம் வெளியே எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் ஜென்டில்மேனில் வசந்தபாலன் ரொம்ப குடும்பப்படுத்தீங்களா? ஐயோ அப்படி இல்லை, என்னடா ஜென்டில்மேன் படம் எடுக்க போது வந்து நான் கோ டைரக்டர், நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் கோ டைரக்டர். அந்த ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பண்ண. எனக்கு வந்து நான் முதல் கோ டைரக்டராக இருக்கிறேன், சங்கர் சாருக்கு முதல் படம். ஸோ அவருடைய முதல் படம், நான் முதல் கோ டைரக்டர். இந்த படம் ஹிட் ஆனால் தான் எங்கள் எல்லாருக்குமே லைஃப் அடுத்தது பொழப்பு அப்படிங்கிறது. அதனால நாங்கள் வந்து என்னென்னா இதில் எப்படி நான் இந்த படம் எப்படியும் சக்ஸஸ் ஆகவே தீரணும்னு சங்கருக்கு இருந்த ப்ரெஷரோட எனக்கு 3 மடங்கு ப்ரெஷர். ஏன்னா நான் கோ டைரக்டர், முதல்ல வெளியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில் நான் சக்ஸஸ் அடித்தாதான் அடுத்தடுத்து எனக்கு கேரியர். ஸோ நான் இரவு பகல் பரம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன நாட் ஓன்லி இவர், நான் எல்லாரையுமே வந்து இப்போ ஷூட்டிங்னு வந்துட்டாலே ஒரு ப்ரெஷர் வந்துடும் இல்லையா. அப்போ வசந்தபாலன் புதுசாக சேர்ந்தவர், அவருக்கு சில விஷயம் சொன்னால் புரியாது, ஒரு தடவை 2-3 தடவை சொல்லணும். அப்போ அவர் தப்பு பண்ணக்கூடாதுன்றக்காகவே அவர் வார்ன் பண்ணிட்டே இருக்கிறது, பாலன் என்ன இப்படி பண்ணுறீங்க, இது சரியாக பண்ணால் நாளைக்கு ஒன்று வேலைக்கு வரணும் தூக்கி வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ பாலனுக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அப்போ பாலனுக்கு 22-23 வயசு இருக்கும், சின்ன அந்த அவருக்கு அந்த பார்க்கும்போது இருந்தாலும் பயங்கரமான அப்படின்னு அவர் மைண்டில் பதிஞ்சு இருக்கு பிள்ளை. ஒருவேளை அதுதான் எனக்கு அங்கே இடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் பாலன்ட்ட சொல்லுவேன், பாலன் நான் வந்து அதான் இப்பவும் நானும் அவர் பேசிக்குவோம், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் 2 பேரும் பேசிக்குவோம். எனக்கு என்ன சொல்லப்போனால் எங்கள் ஊர் பக்கத்துக்காரர் வேறு, விருதுநகர் அவர். ஸோ நாங்கள் அடிக்கடி சார். நீங்கள் சிவகாசியா? நான் தூத்துக்குடி தானே, எனக்கு தூத்துக்குடி, நான் படித்ததெல்லாம் தூத்துக்குடி, பிறந்தது கோயில்பட்டி. அதனால வந்து எனக்கு கோயில்பட்டி, விருதுநகர், தூத்துக்குடி, சாத்தூர் எல்லா நம்ம ஏரியா தானே. அதனால வந்துட்டு பாலன் வந்து அவள் நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இன்னி வரைக்கும் எங்களுக்கு நட்பு போயிட்டுருக்கு. அந்த அங்காடி தெரு கேரக்டர் நடிக்கிறப்போ
ஓஹோ இவர் அதை மைண்ட்ல வச்சு தான் அந்த கேரக்டர் கூட்டிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஒரு நாள் இப்பதான் கட் பண்ண ஃபிளாஷ்பேக்ல நீங்க வர்ற வரைக்கும் இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்றேன் சொன்னாரு. இதுக்காக இதுக்குதானா அப்படிங்கிறது. ஆனா சார் எங்களுக்கு இப்ப அந்த அங்காடியோட படம்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதுல நீங்க ஒரு பயங்கரமான வில்லன், ஒரு டெரர் ஃபேஸ்ங்கிற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு நீங்க வந்து எப்ப ரொம்ப ஹியூமர் சென்ஸான ஆளு தெரிஞ்சுன்னா உங்க படத்துல இருக்கக்கூடிய காமெடியை பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட நபர் இல்லப்பா, அப்படிப்பட்ட நபர் இப்படிப்பட்ட ஒரு காமெடி சீன் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சது சார் உங்களை பத்தி. இல்ல எனக்கு இப்ப நான் வந்து என்னுடைய காலேஜ் டிராமா, ஸ்கூல் டிராமா, இப்போ நம்ம மீடியாவில் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிட்டீங்க. இன்ஜினியரிங் சார் காலேஜில் நீங்கள் இன்டர் காலேஜ் காம்படிஷன் கலந்துருக்கிறீங்களா? கலந்துருக்கேன். அப்படி இல்லாமல் மீடியாக்குள்ள வர வர முடியாது. முடியாது. ஸோ நம்ம காலேஜ் நடக்கக்கூடிய எல்லா இன்டர் காலேஜ் காம்படிஷன், கலந்துருக்கோம். பல குரல் நிகழ்ச்சி, ஆமா, ஆன் ஆமா. த ஸ்பாட்டு அப்படிமா நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துக்கிட்டு தான் நம்ம வந்து குறிப்பா இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆமா, ஆமா, கலந்துருப்போம். ஆமா. அதுல இருந்து வரக்கூடியது அந்த அங்க கிடைக்கிற ஸ்பார்க் தான் சின்ன நம்ம சின்ன இந்த பக்கம் ஸ்பார்க் தான் தள்ளிட்டு இங்க வருது. இவ்வளவு தூரம் வர்றது டிராவலுக்கு. அதை போல எனக்கு வந்துட்டு என்ன, நான் காலேஜ் படிக்கும்போது சரி, என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நான் போட்ட ட்ராமா எல்லாமே ஹியூமர் பேஸ்ட். ஓகே, ஓகே. எனக்கு ஹியூமர் வந்து அவ்வளோ பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா நான் வந்து நடிகனாக ஸ்க்ரீன்ல வரும்போது ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே. பட் அங்க அடுத்த வாழ நான் ஒத்த கால் என்ன சரி ஓகே மாத்தி விட்டுருச்சு நான் அப்படியே. ஹியூமரா தான் வந்திருப்பேன். நான் சூரியன் படத்துல ஒரு சீன் வருவேன், பார்த்தா அதுல ஒரு ஹியூமர் இருக்கும். ஓகே, ஓகே. வசனாலபுரம்ல ஒரு சீன்ல வருவேன், அதுலயும் ஹியூமர் இருக்கும். ஜென்டில்மேன்ல வந்து கட் பண்ணிட்டாங்க, படத்துல கிடையாது. அந்த அந்த ஜென்டில்மேன்ல நடிச்ச சீன் கிட்டத்தட்ட இது மாதிரி அங்கடித்தரில் வந்த அங்கடித்தர்ல. சீன் மாதிரி தான். ஓகே. அர்ஜுன் சார் வந்து அப்பளக்கட்டை கொண்டு வந்து என் கடையில் வந்து கொடுப்பாரு, நான் வாங்குவேன். வாங்கணுன்னா அர்ஜுன் சார் இந்த மாதிரி இந்த இன்னையிலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து அப்பளக்கட்டுக்கு ஒரு கட்டுக்கு 2 ரூபா கூட்டுறேன் அப்படிம்பாரு. உடனே நான் அந்த அப்பளக்கட்டை தூக்கி அவர் மூஞ்சில் தூக்கி வீசிட்டு, அப்பளக்கட்டுக்கு 2 ரூபா கூட்டுறியா, நீ என்ன அப்பளம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிற, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிம்பேன். உடனே அவரை சரிங்க பரவாயில்லன்னு கீழே கொண்டு வந்து அப்பளத்தை எடுத்து தூக்கி வச்சுட்டு வரேன்ட்டு போவார். அப்போ தான் கவுண்டம் பண்ணி என்ன கேட்பாரு, ஏன்பா கோடி கோடியாக கொள்ள அடிக்கிறேன், ஒரு அப்பளக்கட்டு 2 ரூபா கூட்டுன்னு அவன் அந்த பேச்சு பேசுனா மூஞ்சில் அப்பப்பவும் வர அப்படின்னு அர்ஜுன் சொல்லுவார். அடிக்கிறவனுக்கு எங்க அடிக்கணும்னு தெரியும் அப்படிம்பாரு. இது சீன் எடுத்தது. ஓகே, ஓகே. அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுல செமையா இருக்கு சார் கேக்குறது. அந்த சீன் ஃபுட்டேஜுக்கே கட் ஆயிடுச்சு. அந்த சீன்ல அந்த கடைக்காரன் நடிச்சான் இல்லையா, அதால வசனபாலன் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அப்ப பார்த்துருக்காரு. அந்த இதெல்லாம் பார்த்து தான் இந்த சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்கும்னு எனக்குள்ள ஒரு கணிப்பு. ஓகே, ஓகே. இப்படியாக நீங்க கேட்ட கொஸ்டின் நடிகனாக மாறினது.